ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீட்டிலே அவன் எதுவுமே இல்லாத சூப்பரான ஒரு ஸ்பாஞ்சியான கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பிளாண்டி கேக் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னுட்டுன்னு. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஈரம் இல்லாத ஒரு பவுலில் ஒரு முட்டை, 100 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர், 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சுகரை வந்து பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இது மெல்ட் ஆகும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முட்டையோட ஸ்மெல் இருக்காது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்க் வச்சு தான் பண்ணுறோம். இது வந்து பீட்டர் வச்சு பண்ணவே கூடாது. அப்போ வந்து கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வராது. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு மைதாவை சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கக்குள்ளாரையே நமக்கு கேக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. இதை வந்து கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மைதா மாவு எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இதில் நிறைய சாக்லேட் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இது கூட வந்து டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் நம்ம கேக் பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு கேக் டின்னில் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பேட்டரை மிக்ஸ் பண்ணி மேலேயும் சாக்லேட் சேர்த்துக்க போகிறோம். டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் தான் நிறைய சேர்த்துருக்குறோம். இதில் நான் வந்து ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தை 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற கேக் டின்னையும் வச்சு 25லேருந்து 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான பிளாண்டி கேக் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். செம்மையாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.